உனக்கு வேணா பிரியா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு அவ தேவைப்பா. ஒரு மருமகளா பிரியா இந்த வீட்டுக்கு வேணும். அவளை போய் நாங்க எல்லாரும் கூட்டிட்டு வரத்தான் போறோம். உன்கிட்ட இருக்கிற தேவையில்லாத பிடிவாதத்தை தூக்கி போட்டுட்டு பிரியாவை மன்னிச்சு ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கணும். சார் கொரியர் சார். இந்தாங்க சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ரவி, என்னப்பா இது? சித்தி, பிரியா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். பாத்தீங்களா சித்தி, நான் பிடிவாதம் பிடிக்கிறேன்னு என்ன திட்டிங்கல்ல, அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அதுல என்ன இருக்குன்னு படிக்கிறேன், கேளுங்க. திரு ரவி அவர்களுக்கு உங்களது மனைவியும் எமது கட்சிக்காரருமான பிரியா அனுப்பும் விவாகரத்து நோட்டீஸ். எனது கட்சிக்காரர் பிரியா உங்களால் மனதளவில் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார். இதற்கான இழப்பீடாக தாங்கள் ரூபாய் 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும் என்று இந்த நோட்டீஸ் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதற்கான தங்களின் பதிலை 5 நாட்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும் என்றும், தாமதமானால் நீதிமன்றம் மூலம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரியப்படுத்துகிறோம். பிரியா எவ்வளவு பெரிய பேராசக்காரிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கா. இவளை போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆரத்தி எடுக்கணும்னு சொல்றீங்க? இவெல்லாம் திருந்தவே மாட்டான். இவ சக்கரவர்த்தி குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்காம விட மாட்டான்.